அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்றது நம்ம லாஸ்ட் டேட் வந்து 8ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தது. ஸோ இப்போ ஸ்க்ரோலிங்கில் புதிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கைண்ட் அட்டென்ஷன் டு கேண்டிடேட் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் யூஜி ஆயுஷ் கவுன்சிலிங், அதாவது ஏயு ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி மெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய அகாடமிக் இயருக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு, அதாவது செவரல் மெனி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஹேஸ் பீன் ரிசீவ்டு ஃப்ரம் த கேண்டிடேட். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய எரர்ஸ் கேட்டிருக்கோம்ல, நானே நிறைய ரைட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸாகவே, அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ப்ரௌச்சரில் எரர் இருக்குது, டேட் வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலை, 7.5 கொடுக்கணுமா வேண்டாமான்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நீங்கள் இந்த டேட்டில் தான் அந்த ரீச் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை. இது போல் நிறைய குவரிஸ் அண்ட் கால்ஸ் வந்து ஆயுஷ்க்கு வந்து போயிருக்கோம், செலெக்ஷன் கமிட்டிக்கு போயிருக்கோம். ஸோ அதனை அடிப்படையாக கொண்டு அவங்க இந்த அப்ளிகேஷனை வந்து பீரியட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு, இதுலேயும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பீரியட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்டெண்டட், ரைட். அப்போது ஆஃப்லைனில் ஒரு சிலவங்களை சென்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு லாஸ்ட் டேட் எங்கே? அவங்களுக்கும் இதுதான் லாஸ்ட் டேட்டா? ஸோ வேறெவர் வென்எவர் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை ஒரு கொரியண்டம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, அதை ஏன் தெளிவாக ரிலீஸ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்றதான் எங்களுடைய மாணவர்களுடைய தரப்பாக, பேரண்ட்ஸுடைய தரப்பாக ஒரு காமன் மேனாக நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய, செலெக்ஷன் கமிட்டிக்கு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, ஆன்லைன் சப்மிஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்க, அப்போ ஆஃப்லைன் ஒரு சிலவங்க ஸ்பெஷல் கேட்டகரிக்கு டேரெக்டாக சென்ட் பண்ண சொல்கிறீங்க, அவங்களுக்கும் இதுதான் லாஸ்ட் டேட்டான்னு நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ வேறெவர் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறீங்க, அந்த விஷயத்த ஏதோ வந்தால் போனால் நம்ம அப்ளை கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காம தயவுசெய்து முழுமையை தெளிவாக கொடுங்க. ஒரு முறை நீங்கள் அதாவது செலெக்ஷன் கமிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக ஃபேக்கல்ட்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையிலேருந்து டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஒர்க்கை செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து அவங்களுக்கு புரியும். தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸும் பதட்டத்தையும் உண்டு பண்ணாது. நம்மளை மாதிரி யாரும் பெருசாக டாக்டர்ஸோ நல்லா படித்த நிறைய நபர்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு அக்காவட்டையோ, ஒரு அண்ணன்ட்டையோ, அல்லது பக்கத்து வீட்டு அண்ணன்ட்டையோ, இல்லை கம்ப்யூட்டர் ஷாப்லேயே தெரிஞ்சு அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் மேக்ஸிமம் 40 to 50% இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் தெளிவாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுங்க. ஸோ இது தேவையில்லாத நீங்கள் எத்தனை முறை ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த குழப்பத்தோடு தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கே ஒழிய, கண்டிப்பாக அது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது அப்படின்ற விழிப்புணர்வை நான் உங்கள்கிட்ட இதை மேலும் ஒரு கருத்தாக அண்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். கண்டிப்பாக இனி வர இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை இந்த வீடியோ மூலிமா எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அன்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இது பண்ணி மேக்ஸிமம் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.